Hi guys, welcome to Tamil Trading Tutorial. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிக்விடிட்டி ஸ்வீப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி கான்செப்ட் தான் நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியோட பேசிக்ஸ் வீடியோவும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட் வந்து நம்ம ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துருப்போம். அதை வந்து நம்ம லைன் சார்ட்டும் நம்ம சொல்லியிருப்போம். அதை வந்து மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டுமே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிக்விடிட்டி ஸ்வீப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப்பு, லிக்விடிட்டி கிராப்பு, ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பக்கம் நீங்கள் வேறு ஒரு பக்கம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அர்த்தம் தான். லிக்விடிட்டி ஸ்வீப்பாக இருந்தாலும் ஒரு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டுன்னு சொல்லுவோம். லிக்விடிட்டி கிராப்னு சொல்லலாம், லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்டாப் பண்ணிட்டுன்னு எப்போ சொல்லுவோம்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கில் போடுறீங்க அப்படின்னா அதோட எஸ்எல் கலெக்ட் அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டுன்னு சொல்லுவோம். லிக்விடிட்டி ஸ்வீப்பு, லிக்விடிட்டி கிராப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டியூஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இன்டியூஸ்மெண்ட்டை எப்போ வந்து கலெக்ட் பண்ணுறானோ அப்போ வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்பு, லிக்விடிட்டி கிராப்பு அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து எப்போ வந்து ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் இருந்து அந்த இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணால் மட்டுமே தான் லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து ப்ரெசென்ட் வந்து ஆகும். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து எப்போ ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் அந்த இடத்துல இருந்து, அதாவது லெஃப்ட் சைடு இருக்கும், லெஃப்ட் சைடு இன்டியூஸ்மெண்ட் இருந்து அந்த இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணால் மட்டுமே தான் அதற்கு பெயர் தான் லிக்விடிட்டி ஸ்வீப்பு, லிக்விடிட்டி கிராப்பு இல்லை ஸ்டாப் பட்டுன்னு சொல்லுவோம். அந்த இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட்டு கலெக்ட் பண்ணாத வரைக்கும் அது வந்து லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணால் அப்புறமேட்டு தான் லிக்விடிட்டி ஸ்வீப்பு. ஸோ இன்டியூஸ்மெண்ட்டை நம்ம எங்கே பார்ப்போம்? டபுள் டாப்லேயோ, டபுள் பாட்டம்லேயோ, ட்ரிபிள் டாப்போ, ட்ரிபிள் பாட்டம்லையோ, அந்த ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டிலையோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த இன்டியூஸ்மெண்ட்டை எப்போ கலெக்ட் பண்ணுறானோ கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி ஸ்வீப்பு, கிராப்பு, ஸ்டாப் பண்ணிட்டு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து லைன் சார்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ எப்படி வரான்? ஒரு பிஓஎஸ் வச்சு உங்களுக்கு கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்ட் வருது. இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், மேலே வந்து ஒரு டபுள் டாப்பு, கீழே வந்து ஒரு ட்ரிபிள் பாட்டம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான்? டபுள் டாப்லேயே லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணுறான், அண்ட் தென் ட்ரிபிள் பாட்டம்லேயும் வந்து லிக்விடிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா எப்போ எந்த பக்கம் கலெக்ட் பண்ணுறானோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மார்க்கெட்டு இது ப்ரீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா இப்போது மார்க்கெட்டே கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ டவுன் ட்ரெண்டில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு சிஹெச் என்ட்ரி கிடைக்குமா அப்படின்ட்டு வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் மார்க்கெட் வந்து பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கீழே ஒரு ட்ரிபிள் பாட்டமும் மேலே ஒரு டபுள் டாப்பும் வச்சுருக்கு. ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு எடுத்தோடனே மேலே உடச்சாதான் அதுக்கு பேர் வந்து சிஹெச்னு எடுப்போம். ஓகேங்களா? ஏன்னா ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுது. கீழே உடச்சானா அது உங்களுக்கு வந்து பிஓஎஸ்லேயே வந்து உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்? கீழே இருக்கக்கூடிய ட்ரிபிள் பாட்டமை உடைக்கிறான். எதுக்கு ட்ரிபிள் பாட்டம் கீழே உடைக்கிறான் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை விட கீழே வந்து லிக்விடிட்டி அதிகம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டு எக்ஸாக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு பிரேக் ஆகுது. இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் ஆகுது. ஸோ நீங்கள் பிரேக் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் வந்து ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணுவீங்க. எதற்கு? செல் ஆர்டருக்கு. எப்படின்னா மார்க்கெட் கீழே வருவான், இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு இப்படி இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல் ஆர்டருக்கு இந்த இடத்துல ட்ரை பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுறான்? கீழேயும் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் எடுத்த பிஓஎஸ் ஆர்டரை இங்கே மேலே போட்ட எஸ்எல்லையும் உங்களுக்கு கலெக்ட் பண்ணிவிட்டு நெட்டாக சூட்டை போயிட்டு மேலே போயிட்டான். ஓகேங்களா? ஸோ சூட்டை போயிட்டு மேலே போனோம் என்ன பண்ணால் இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டபுள் டாப்பையுமே கலெக்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி ஸ்வீப்பு, ஸ்டாப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எப்படின்னா இந்த பக்கம் டாலர் சிம்பிள் போட்டிருக்கிறது வந்து லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? அதாவது இந்த பக்கம் லிக்விடிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு எந்த பக்கம் அதிகமாக இருக்கானோ அந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டியும் எடுக்கிறதுக்காக மார்க்கெட்டு மேலே போய் உடச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ உடைக்கும் போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன ட்ரெண்ட் ஆகுதுன்னா டவுன் ட்ரெண்டில் வந்தவன் உங்களுக்கு கவுண்டர் ட்ரெண்டாக மாதிரி அப் ட்ரெண்டுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், சிஹெச் மார்க் பண்ணிட்டீங்க, அண்ட் தென் ஒரு ஆர்டர் பிளாக் இங்கே போட்டிங்க. மார்க்கெட்டு நெட்டாக ஆர்டர் பிளாக்கில் போட்டு உங்களுக்கு சூட்டை போயிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு என்ட்ரியில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சார்ட் பாருங்கள், அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டு மார்க்கெட்டே கண்டினியூஸாக
உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. மேலே வந்து பாருங்கள், இங்கே ஒரு டபுள் டாப்பு, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிபிள் பாட்டம் வந்து வச்சுருக்கான். ஓகேங்களா? ஆனால் என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட்டு ட்ரிபிள் பாட்டமை உடைக்கல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிபிள் பாட்டமை உடச்சிட்டு தான் மார்க்கெட்டு வந்து உங்களுக்கு மாறி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா மேலே எப்பயும் போல் மேலே உடைக்கிறான். ஓகேங்களா? ஸோ மேலே உடச்சனால, ஏன்னா மேலே வந்து லிக்விடிட்டி அதிகமாக இருந்திருக்கும். இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் டெய்லியில் வீக்லியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் வந்து கோல்டு சார்ட் எடுத்து வச்சு பாருங்கள், வீக்லி சார்ட் எடுத்து வச்சு பாருங்கள். ட்ரிபிள் டாப் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பான். இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து 2145 வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு வந்து ஸ்வீப் அடிச்சுட்டு உங்களுக்கு வந்து மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் போய் நோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவனுக்கு வந்து லிக்விடிட்டி ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இங்கே மேலே இருக்கிறனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், ஏன்னா இங்கே எல்லாத்தோட செல் அட்ரஸ் இருக்கும், எஸ்எல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்எல்லை கலெக்ட் பண்ணுறதுக்காக மேலே போகிறான், ஸ்வீப் அடிச்சுட்டு டேரெக்டாக கீழே வரான். ஓகேங்களா? இந்த கீழே வரத்துக்கு முன்னாடி இவங்க மேலே போனோன்னே எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸு இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கீழே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு அண்ட் தேர்ட் டச்சு அண்ட் தென் ஒரு ஆர்டர் பேக்கு. ஸோ 4 இடத்துல லிக்விடிட்டி வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணோம், அதுக்கு ஆப்போசிட்டாக திரும்பி வரத்தான் பார்க்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டு திரும்பி வந்தான், சிஹெச் வச்சான். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆர்டர் பேக் எடுத்தீங்க, அந்த ஆர்டர் பிளாக்கில் ஆர்டர் போட்டு நீங்கள் வந்து செல் ஆர்டர் போட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து இப்படி தான் நம்ம ஃபைன் பண்ணணும். அதாவது லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட்டை அவன் அடித்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் லிக்விடிட்டி ஸ்வீப்பு. லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட்டை அவன் கலெக்ட் பண்ணாத வரைக்கும் அதுக்கு பேர் லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து கிடையாது. அதுக்கு பேர் லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட்டை தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? அண்ட் தென் இது பேர் என்ன சொல்லுவோன்னா, இப்போ மார்க்கெட்டு பிஎஸ்எல்னால் பை சேல் லிக்விடிட்டி அண்ட் தென் செல் சேல் லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்போ மார்க்கெட்டு உங்களுக்கு பை சேல் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறதுக்கு மேலே போனான்னா கண்டிப்பாக செல் சேல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு கீழே வந்தே தீருவான். ஓகேங்களா? இது ஒரு கான்செப்ட்டு. அண்ட் தென் அது வந்து எப்படி போவான், பை சேல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு இம்பேலன்ஸில் வந்து போகணும். ஓகேங்களா? அதாவது பை சேல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு போனான்னா செல் சேல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு கீழே வருவான். ஓகேங்களா? இது வந்து ஒன்று, இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்டு வந்து பாருங்கள், அந்த பை சேல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு அவன் இம்பேலன்ஸில் போனான்னா கண்டிப்பாக அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கீழே வருவான். கீழே வந்து உங்களுக்கு செல் சேல் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுவான். ஓகேங்களா? இது வந்து 2. அண்ட் தென் இதுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டு, மார்க்கெட்டு செல் சேல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு இம்பேலன்ஸில் வந்தானா மேலே இருக்கக்கூடிய பை சேல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மேலே போயே தீருவான். ஓகேங்களா? இது வந்து தேர்டு. ஓகேங்களா? ஸோ பை சேல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு மேலே போகணும். எப்படி போகணும், இம்பேலன்ஸாக போகணும். அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கீழே வரும், வந்து செல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? அண்ட் தென் இது அப்படியே இந்த ஆப்போசிட்டு, செல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு இம்பேலன்ஸாக இறங்கினானா பை சேல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் ஆகி மேலே போய் பை சேல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்த்து அந்த பேலன்ஸ்லாம் பார்த்து நீங்கள் சிஹெச் வச்சு நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து மேக்ஸிமம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இதுவும் வந்து இன்னொரு மெயின் கான்செப்ட் தான், அதிலே தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? மார்க்கெட்டு மேஜராக ஒரு ஸ்ட்ரக்சரை உடைக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல மைனராக ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா? இது வந்து மேக்ஸிமம் எல்லா டைமும் ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு வந்து 100% அந்த ஆர்டர் பிளாக் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்லா பார்த்துக்கோங்க, மேஜர் ஸ்ட்ரக்சரை மார்க்கெட்டை உடைக்கிறான் அப்படின்னாவே மைனராக அந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து பவர்ஃபுல். அதே மாதிரி மார்க்கெட்டு மைனராக ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி மேஜராக உடைக்கிறான் அப்படின்னாவே அந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிம்பிளாக சொல்லப்போனால் மார்க்கெட்டு மேஜர் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணால் மைனர் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு போகும், மைனர் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணால் மேஜர் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டு போகும். இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? அதாவது இதோட இது இப்படி தான். ஓகேங்களா? அண்ட் தென் இதோட எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அந்த மேலே சொன்னோம் இல்லையா, மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், பை சேல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறான். எப்படி, இந்த பை சேல் லிக்விடிட்டி இந்த ஏரியா ஃபுல்லாகவே இம்பேலன்ஸாக இருந்திருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பை சேல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிவிட்டு அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கீழே வருது, செல் சேல் லிக்விடிட்டி கலெக்ட்டு சிஹெச் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் பிளாக் போடுறீங்க, மார்க்கெட் மேலே போகிறான், ஆர்டர் பிளாக் ட்ரிகர் பண்ணுறான், மார்க்கெட் வந்து இறங்குறான். இவ்வளோ தான் சிம்பிள். ஃபஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, இங்கே கீழே இறக்குறான், மேலே பை சேல் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னா அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு அன்மிட்டிகேட்டடாக போயிருக்கணும், அதாவது இம்பேலன்ஸாக போயிருக்கணும்.
அப்படி போயிருந்தால் மார்க்கெட்டு கீழே இருக்கக்கூடிய செல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது இந்த சிஹெச் நம்ம சொன்ன மாதிரி தான் விக் விட்டுருந்தாலும் நம்மளுக்கு ஓகே தான், இல்லை கேண்டில் க்ளோஸ் வச்சுருந்தாலும் நமக்கு வந்து ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இந்த சினாரியா வரும்போது மேக்ஸிமம் விக்கை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. கேண்டில் க்ளோஸ் தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், அதே தான். இதில் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். நியூஸில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஃபெயில் ஆகும் அப்படின்ட்டு வந்து நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஒரு பைசே லிக்விடிட்டி வைக்கிறான். அண்ட் தென் கீழே வந்து என்ன பண்ணுறான், ஒரு ஃபிபனாக்கி ட்ரேடர்ஸில் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுவாங்க, ஃபிபனாக்கி போட்டு. ஸோ மார்க்கெட்டு இந்த இடத்துல உங்களுக்கு திரும்பி இருக்குது. ஓகேங்களா? ஸோ திரும்பினவன் இங்கேயும் ஒரு செல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டான். இது பை சைடு, இது செல் சைடு. மார்க்கெட் என்ன பண்ணுறான், பைசே லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா? பைசே லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ட்ரேடர்ஸு ரீட்டைல் போடுறவங்க இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்ணுவோம். அந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு 4-5 கேண்டில் இருக்கான்னு பார்க்கணும். 4-5 பேஸ் கேண்டில் உங்களுக்கு வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல செல் லிக்விடிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருந்தாலே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல செல் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுவான், டேரெக்டாக வருவான், செல் லிக்விடிட்டியை வந்து கலெக்ட் பண்ணுவான். ஓகேங்களா? கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் பாருங்கள், ஃபஸ்ட்டு பை சைடு கலெக்ட் பண்ணால் செல் சைடு பண்ணால் வருவான். ஓகேங்களா? ஸோ இப்போ செல் சைடு கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறான், மேலே இருக்கக்கூடிய பை சைடு கலெக்ட் பண்ணுறான். இங்கே என்ன பண்ணுவீங்க, இந்த செல் சைடு கலெக்ட் ஆனனால இந்த ஏரியா சிஹெச்னு போடுவோம், இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். இது எப்போ வந்து ஒர்க் ஆகும்னா, நார்மல் டைமிங்கில் இந்த ஆர்டர் பிளாக் ஹிட் ஆகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் காமிக்கும். ஸோ நார்மல் டைமில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் காமிச்சிருந்து இப்படி கொஞ்சமாக உங்களுக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருப்பான், இப்படி கீழே இறங்குற மாதிரி இறங்கிட்டு இருப்பான். ஆனால் உங்களுக்கு நியூஸ் இம்பேக்ட் வந்துச்சுன்னா அதையே வந்து உடச்சிட்டு போயிடுவான். எதுக்காக உடைக்கிறான்னா, ஆர்டர் பிளாக்கில் எஸ்எல் போட்டிருப்பீங்க, அண்ட் தென் அதுக்கு மேலே பிஎஸ்எல் இருக்குது. ஸோ லிக்விடிட்டி ஃபஸ்ட்டு எது அதிகமாக இருக்கோ அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் மேலே போவான், போயிட்டு கண்டினியூஸாக இந்த மாதிரி உங்களுக்கு டவுன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிஹெச் ஃபெயிலு. எதனால் ஃபெயிலு? ஏன்னா இது வந்து நியூஸ் ஈவெண்ட்டில் உங்களுக்கு சிஹெச் மேலே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் ஃபெயில் ஆனதுனால இந்த சிஹெச் உங்களுக்கு ஃபெயிலு. அடுத்தது உங்களுக்கு புதுசாக ஒரு சிஹெச் ஃபார்ம் ஆகி வந்து ஆயிருக்கு. இதில் வந்து ஆர்டர் பிளாக்கு இந்த இடத்துல நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது, அந்த ஆர்டர் பிளாக்கு எடுத்துகிட்டு வரான். ஓகேங்களா? ஸோ எத்தனை இடத்துல வந்து லிக்விடிட்டி கலெக்ட் ஆகிருக்கு, 1 2 3 4 இடத்துல லிக்விடிட்டி கலெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு கரெக்டாகவே ஒரு ஃபார்மேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது கன்சல்டேஷன் பேஸ் மாதிரி இருக்கும், கண்டினியூஷன் பேஸ்லேயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகும் போது தெளிவாக பார்த்து எடுத்துவாங்க. லிக்விடிட்டி ஃபைன் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் சிஹெச்சோ அந்த ஆர்டர் பிளாக்கும் உங்களால் மார்க் பண்ண முடியும். இந்த பிஎஸ்எல் எல்லாமே அவன் கலெக்ட் பண்ணாத வரைக்கும் அது வந்து இன்டியூஸ் மட்டும் தான், நம்ம ஐடிஎம் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு இப்போ மார்க்கெட் பாருங்கள், இது வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டுன்னு நம்ம வச்சுப்போம். இது வந்து உங்களுக்கு மேஜர், அதாவது மேஜர் ஸ்விங்கு. இது வந்து ஹையரைன்னு வச்சுப்போம். கீழே வந்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுறான். ஓகே, இதை எப்போ உடைக்கிறானோ அப்போ தான் உங்களுக்கு கீழே ஆர்டர் பிளாக் நம்ம மார்க் பண்ண முடியும். மார்க்கெட் என்ன பண்ணுறான், மேலே போகிறான், உள்ளாரியே ஒரு ஹையு, உள்ளாரியே ஒரு லோ வைக்கிறான். வச்சுட்டு இது வந்து பிஓஎஸ் இந்த மேஜரை வந்து உடச்சிட்டான். ஸோ இந்த மேஜரை நான் போட்டிருக்கிற இடம் வந்து பைசே லிக்விடிட்டி, அதாவது இன்டியூஸ்மெண்ட்டு. அந்த இடத்துல லிக்விடிட்டி வந்து கலெக்ட் பண்ணிட்டான். நான் என்ன சொல்லியிருந்தேன், மேஜராக அவன் வந்து ஒரு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறான் அப்படின்னா அந்த ஆர்டர் பிளாக்கு முன்னாடி மைனராக ஒரு லிக்விடிட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டர் பிளாக்கு 100% ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். எதனால் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, இந்த உள்ளுக்குள்ளேயே ஒரு ஹை ஒரு லோ மினியாக ஒன்று ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ அந்த மினியாக ஃபார்ம் பண்ணும்போது இந்த இடத்துக்கு பேர் தான் மைனர் லிக்விடிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கணும். ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது வந்து ஹையே, இதை உடச்சிட்டான், அப்போ இது வந்து நம்ம பிஓஎஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ இந்த ஏரியாவில் தான் ரீட்டைலர்ஸ் எல்லாமே ஆர்டர் பிளாக் வந்து ட்ரா பண்ணிவிட்டு உக்காண்ட்ருப்பாங்க. ஆனால் அந்த ஆர்டர் பிளாக் வந்து ஒர்க் அவுட்டு ஆகாது, ஃபெயில் தான் ஆகும். எதனால் ஆகுது அப்படின்னா, மேலே மேஜர் ஸ்ட்ரக்சரை உடச்சிட்டான், மேஜர் லிக்விடிட்டி உடச்சிட்டான். ஸோ
கீழே இருக்கக்கூடிய மைனர் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண தான் ஆகும். நீங்கள் இந்த ஆர்டர் பிளாக்கில் போட்டாலும் சரி, இதோட லோவில் நீங்கள் ஆர்டர் போட்டாலும் சரி, அது வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவான், கீழே ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னும் போது இது தான் நம்ம வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துப்போம். அதனால் என்ன பண்ணுறான், மார்க்கெட்டு டவுனில் வரான், ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு போகிறான். இது வந்து உங்களுக்கு கண்டினியூஷன் பேஸில் நிறையா வாட்டி உங்களுக்கு இந்த சினரியோ ஃபார்ம் ஆகும். கண்டினியூஷன் பேஸில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை யாருமே இந்த மைனருக்குள்ளே வந்து சிஹெச்ஓ பிஓஎஸ்ன்னு எடுக்க வேண்டாம். யார் எது பார்த்தாலும் டேரக்ட் ஹையர் ஹை டு ஹையர் லோ. ஓகேங்களா? அதை ஸ்விங் லோ மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இடையில ஃபார்ம் ஆகிறது எல்லாமே மைனர் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ அதில் ஆர்டர் போட்டால் மேக்ஸிமம் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. நெக்ஸ்ட்டு அதை அப்படியே வந்து நம்ம செல் சைடுக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, மார்க்கெட்டு இப்போ வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா? அப் ட்ரெண்டில் இருக்கும்போது இது வந்து ஒரு ஹையர் ஹை, இது வந்து ஒரு ஹையர் லோ. ஓகேங்களா? ஸோ அப் ட்ரெண்ட்லேருந்து உங்களுக்கு இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறுது, கவுண்டர் ட்ரெண்டுக்கு மாறுது. மேலே வந்து கண்டினியூஷன் பேஸுக்கு வந்து பார்த்தோம், இது வந்து கவுண்டர் பேஸுக்கு வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ மேலே பிஎஸ்எல் இருக்குது, இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, கீழே வந்து ஒரு எஸ்எஸ்எல் செல்சே லிக்விடிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் மேஜர் லிக்விடிட்டி, இதுவும் மேஜர் லிக்விடிட்டி, அதாவது எக்ஸ்டர்னல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய மேஜர் லிக்விடிட்டி பைசே லிக்விடிட்டியை வந்து கலெக்ட் பண்ணுறான். ஓகே, கலெக்ட் பண்ணும்போது நம்ம இந்த ஏரியாவை என்ன பண்ணுவோம், பிஓஎஸ்ன்னு எடுப்போம். ஆர்டர் பிளாக் எந்த இடத்துல மார்க் பண்ணுவோம்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுவோம். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க்கெட்டு மேலே போனவன் கீழே டவுனில் வரான், உங்கள் ஆர்டர் பிளாக்கு ட்ரிகரு. ஓகேங்களா? உங்கள் ஆர்டர் பிளாக் ட்ரிகர் ஆனனால நீங்கள் பை சைடு போட்டிருப்பீங்க, ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே கீழே போட்டிருப்பீங்க. உங்கள் ஆர்டர் பிளாக் ட்ரிகரு மார்க்கெட்டு மேலே போகிறான், ஆனால் மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்விங்கை உடைக்காமல் என்ன பண்ணுறான், அங்கேருந்து டேரெக்டாக மார்க்கெட்டு ஃபுல்லாகவே ஃபால் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களோட ஆர்டரை இங்கே மேலே அந்த ஹையரையில் நீங்கள் டேக் ப்ராஃபிட் நீங்கள் செட் பண்ணியிருந்தால் அது அடிச்சிருக்காது. பிரேக் ஈவனில் நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்தா வேணால் அடிச்சிருக்கோம். ஃபுல் டிபி விட்டுருந்தா உங்களுக்கு வந்து அடிச்சிருக்காது. என்ன பண்ணியிருக்கான், மேலே போனவன் ஐஆர்ஐயை வந்து பிரேக் பண்ணாமல் டேரெக்டாக கீழே வந்து அவன் இன்டர்னலாக வச்ச ஒரு லோவும் அதுக்கு முன்னாடி வச்ச மேஜர் லோவும் உங்களுக்கு வந்து உடச்சிட்டு ஃபுல்லாகவே இறங்கிட்டான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கலெக்டு. எதனால் கலெக்டு, மேஜர் லிக்விடிட்டி கலெக்டு. ஓகே, மேஜர் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணால் அடுத்து என்ன பண்ணுவான், சேம் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிஎஸ்எல் கலெக்ட் பண்ணால் என்ன பண்ணுவான், எஸ்எஸ்எல் கலெக்ட் பண்ணுறதுக்கு வருவான். ஓகேவா? அது எப்படி வந்திருக்கான்னு பாருங்கள். வரும்பொழுது ஆர்டர் பிளாக் ட்ரிகர் பண்ணி அந்த இடத்துல ரீட்டைலர்ஸை உள்ளே வர வச்சு அந்த இடத்துல ஒரு மைனர் ஒரு ஹையும் ஒரு லோவும் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட்டு உங்களுக்கு டேரெக்டாக கீழே உடச்சிருக்கான். அப்படி உடைக்கும் போது இந்த உள்ள மைனராக உங்களுக்கு ஃபார்ம் பண்ண அந்த லோவும் பிரேக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு மேஜரோட லோவும் பிரேக்கு. ஸோ இது வந்து மைனர் சிஹெச்ஓ வைப்போம், இது வந்து மேஜர் சிஹெச்ஓன்னு வைப்போம். ஓகேங்களா? வச்சுட்டு மார்க்கெட் வந்து இப்போ பாருங்கள், மேஜர் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணால் மைனர் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு மேலே போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஏரியா மைனர் லிக்விடிட்டி. இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரீட்டைலர்ஸு இந்த இடத்துல செல் ஆர்டர் போடுவாங்க. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுது, மேஜர் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு மேலே போவான், நெக்ஸ்ட்டு வந்து இப்படி மேலே போவான், மைனர் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்க்கெட்டு கரெக்டாக உங்களுக்கு வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இப்படி தான் நம்ம லிக்விடிட்டி வந்து ஃபைன் பண்ணணும். அதாவது பிஎஸ்எல், எஸ்எஸ்எல், அதுக்கப்புறம் மேஜர் லிக்விடிட்டி, மைனர் லிக்விடிட்டி எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு இதில் வந்து ஒரே இதில் பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதே இப்போ நம்ம வந்து செல் சைடு சொன்னோம், அது அப்படியே பை சைடு. மார்க்கெட் என்ன பண்ணுறான், ரெண்டு ஸ்ட்ரக்சர், இது வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? லோயர் லோ, இது வந்து லோயர் ஹை. ஸோ இதுதான் மேஜர், இந்த ரெண்டுமே வந்து மேஜரை வந்து ஃபஸ்ட்டு உடச்சிட்டான். மேஜர் ஸ்டாப் லாஸை உடச்சிட்டு மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு. ஸோ எல்லோரும் செல் ஆர்டர் எங்கே போடுவாங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ஏரியாவில் போடுவாங்க. மார்க்கெட் என்ன பண்ணுவான், மேலே போனவன் உங்களோட ஆர்டர் பிளாக் ட்ரிகர் பண்ணிவிட்டு கீழே வரான். கீழே வந்தவன் இந்த மேஜரோட எஸ்எஸ்எல்லை வந்து கலெக்ட் பண்ணலை. ஓகேங்களா? ஏன் கலெக்ட் பண்ணலைன்னா இங்கே இருக்கக்கூடிய எஸ்எஸ்எல் கலெக்ட் பண்ணால் மேலே இருக்கக்கூடிய பிஎஸ்எல் வந்து கலெக்ட் பண்ணணும். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுது, அவங்களோட ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு மேலே போய் அவன் உடைக்காமல் டேரெக்டாக கீழே வந்து உள்ளேயே வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் வந்து க்ரியேட் பண்ணுறான். ஒரு ஹையும் ஒரு லோவும் க்ரியேட் பண்ணுறான். அதாவது மைனர் ஹை மைனர் லோவை வந்து உங்களுக்கு க்ரியேட் வந்து பண்ணுறான். ஓகேங்களா? ஸோ எதனால் அவன் கீழே உடைக்கலை, எதனால் அவன் மேலே போகிறான்னா, ஏன்னா கீழே வந்து ஒரே ஒரு
மேஜரோட லிக்விடிட்டி மட்டும் தான் இருக்குது. ஆனால் மேலே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மைனர் லிக்விடிட்டியும் அண்ட் ஒரு மேஜர் லிக்விடிட்டியும் இருக்குது. ஸோ அவனுக்கு லிக்விடிட்டி எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் தான் மார்க்கெட்டு போகும். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல கீழே வராமல் மேலே போயிட்டு நேரட்டாக இந்த லிக்விடிட்டியை வந்து உங்களுக்கு உடச்சிட்டான். அதாவது என்னென்னா, உங்களுக்கு இந்த மேஜர் லிக்விடிட்டியும் இந்த மைனர் லிக்விடிட்டி உடச்சிட்டான். ஏன்னா லிக்விடிட்டி வந்து அதிகமாக இல்லையா, உடச்சிட்டான். இப்போது மேலே உடச்சவன் கீழே என்ன பண்ணுறான், கீழேயும் ஒரு மைனர் லிக்விடிட்டி இருக்குது இல்லையா. ஸோ இங்கே கீழே நம்ம ஆர்டர் பிளாக் போடுவோம், ரீட்டைலர் வந்து ஆர்டர் பிளாக் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. கீழேயும் வந்து அவனுக்கு 2 லிக்விடிட்டி இருக்கனால கீழே வருவான். வெயிட், இப்போ வந்து கீழே வருவான், வந்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய லிக்விடிட்டிலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளாக்கை ட்ரிகர் பண்ணிட்டு போவான். ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டியூஷனல் வந்து இப்படி தான் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷனலோட கேம். ஓகேங்களா. ஸோ லிக்விடிட்டி வந்து எப்போ உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ஃபைண்ட் இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட பிஎஸ்எல், இன்டர்னல் பிஎஸ்எல், எக்ஸ்டர்னலு, மேஜரு, மைனரு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்டியூஸ்மெண்ட் அதிகமாக ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னாவே அந்த இடத்துல இன்ஸ்டியூஷனல் இருக்குதுன்னு அர்த்தம். அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கேண்டில் வந்து இம்பேலன்ஸாக மார்க்கெட்டு வந்து தூக்கிட்டு போகிறாங்க, 90 டிகிரி கேண்டிலாக தூக்கிட்டு போகிறாங்க, இல்லை ஒரே கேண்டிலாக புல் கேண்டிலாக தூக்கிட்டு போகிறாங்க, இல்லை பேரியஸ் கேண்டிலாக தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்ஸ்டியூஷனல் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டியூஷனலை நம்ம ஃபைன் பண்ணி நம்ம வந்து ட்ரேடு பண்ண நம்ம கற்றுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி நீங்கள் ஃபைன் பண்ண தெரிஞ்சாவே போதும், நீங்கள் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் தூக்கி சாப்பிட்டு போயிடலாம். ஓகேங்களா. தூக்கி சாப்பிட்டு போயிடலான்னா, அதாவது நம்ம க்ரோர் கணக்கிலலாம் நம்ம ப்ராஃபிட் பண்ணிட முடியாது. டீசெண்டான நம்மளோட ட்ரேடு செட்டப் வந்து இருக்கும். அதாவது அவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்களோ அந்த பிளான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணி நம்ம டீசெண்டாக ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஓகேங்களா. ஓகே கைஸ், இப்போ லிக்விடிட்டியில் பார்த்தோன்னா பேசிக்ஸ் பார்த்தாச்சு, லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட் பார்த்தாச்சு, அண்ட் தென் லிக்விடிட்டி ஸ்வீப்பும் பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் லிக்விடிட்டியோட கான்செப்ட்டு. இன்னும் எடுக்க போனால் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷனு அந்த மாதிரி இன்னும் நிறையா கான்செப்ட் இருக்குது. அதெல்லாம் வந்து அடிஷ்னல் தான், தவிர எல்லா டைமும் வந்து அது யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னா என்னையை கேட்டால் நான் வந்து ஆகாதுன்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா. உங்களுக்கு இந்த லிக்விடிட்டி வந்து நான் 3 வீடியோ போட்டிருப்பேன். இந்த 3 வீடியோவே வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் நீங்கள் லிக்விடிட்டி ஃபைன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு போதுமானது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் லிக்விடிட்டி வீடியோ போடுவேன். அதெல்லாம் வந்து அடிஷ்னல் நாலேஜுக்காக தான் வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இந்த 3 அதாவது ஃபஸ்ட்டு பேசிக்ஸும், லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட்டும், லிக்விடிட்டி ஸ்வீப்பும், உங்களுக்கு இந்த 3 வீடியோ தெரிஞ்சாலே நீங்கள் வந்து நீட்டாக நீங்கள் டீசெண்டான ஒரு ட்ரேட் வந்து நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே கைஸ், இதுக்கு வந்து சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம போன லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட்டில் வந்து நம்ம சார்ட் வந்து போட்டிருப்போம் லாஸ்ட்டாக. அதே சார்ட்டு தான் இதுக்கும் சேமு. நீங்கள் வந்து நான் அந்த சார்ட்டை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட் எங்கே எப்படி இருக்குது அப்படின்னு, அது எப்படி வந்து அந்த ஸ்வீப் அடிச்சிருக்கான்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போன வீடியோ பாருங்கள், அந்த சார்ட் அதில் இருக்கும். போன வீடியோலாம் வந்து நான் இல்லைன்னா லிங்க் வந்து நான் சப்ஸ்கிரைபில் வந்து நம்ம பின் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.